மக்களே, அது ஏங்க உங்கள் வீட்டு பப்பாளி மரத்தில் மட்டும் ஒரு பழம் ஒரு ஷேப்பில் இருக்குது, ஒன்று ஒவ்வொரு டைப்புடாங்கிற மாதிரி இருக்குதுன்னு 2-3 பேர் கிண்டல் பண்ணியிருந்தீங்க. 2-3 பேர் நியாயமாக ஏன்க்கா இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் பழங்கள் இருக்குது ஒரே மரத்தில்னு உங்கள் சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், ஃபுட்பால் ஷேப்பில் ஒன்று, பேரிக்காய் ஷேப்பில் ஒன்று. சப்ஜெக்டுக்குள்ளே போடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 minute ஷார்ட்ஸ் பத்தாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன். இவளை பாருங்கள், ஒரே மாதிரி ஷேப்பில் பழங்கள் இருக்கா. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவகிட்ட இருக்கிற பூக்கள் வந்து பைசெக்சுவல், அதாவது ஒரே பூவிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். சரியா? அதனால பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. பாலினேஷனுக்கு அவங்க வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை. அதனால ஃப்ரூட்ஸ் வந்து பக்காவாக ஒரே ஷேப்லேயே இருக்குது. சரிங்களா? வேற எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் பப்பாளியில் என்ன தெரியுங்களா? ஆண் பூக்கள் இருக்கிற மரம் இருக்கும், பெண் பூக்கள் இருக்கிற மரம் இருக்கும். இந்த மாதிரி 2 இனப்பெருக்க உறுப்புகளும் இருக்கிற பூக்களுடைய மரங்களும் இருக்கும். இது வந்து பெண் பூக்கள் உள்ள மரம். இது வந்து பாலினேஷனுக்கு வந்து காற்றையும் பூச்சிகளையும் தான் நம்பி இருக்கணும். கொடுக்குறவன் தாராளமாக கொடுத்தா தாங்க எல்லாமே நடக்கும். போதுமான அளவு போலன் கிரெயின்ஸ் கிடைக்கலன்னா பாலினேஷன் கரெக்டாக நடக்காமல் கலர் மாறும், ஷேப் மாறும், டேஸ்ட்டும் மாறுங்க. ஹாப்பி கார்டனிங்.